சிவஞானம், சொல்லுங்கள் குருதேவா. நாம் இப்போது வந்திருப்பது திருவாரூருக்குத்தானே? ஆம் குருதேவா. அதில் என்ன சந்தேகம்? இது தியாகேச பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்கோயில் தானே? ஆம் குருதேவா. இந்த குளம் கோயிலுக்கே உரிய புஷ்கரணி தானே? ஆம் குருதேவா. பிறகு ஏன் இது பராமரிக்கப்படாமல் மிகவும் பாழாகி கிடக்கிறது? தெரியவில்லையே குருதேவா. சில வருடங்களுக்கு முன் நான் வந்து பார்த்தபோது இந்த குளம் மிகவும் விஸ்தாரமாகத்தானே இருந்தது. குளத்தில் இருந்த நீரும் தெள்ளத் தெளிவாக தூய்மையாகத்தானே இருந்தது. ஆனால் இப்போது இந்த குளம் குறுகி இருப்பதோடு தூர்ந்து போய் துர்நாற்றம் அடிக்கிறது அல்லவா? குருதேவா, அதோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ளூர்காரர் என்று நினைக்கிறேன். அவரை கேட்டால் ஏதாவது விவரம் தெரியக்கூடும். நீயே அவரிடம் கேள். வணங்குகிறேன் சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். சிவனருள் தங்களுக்கு சித்திக்கட்டும். சுவாமி, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் பல திருத்தலங்களுக்கு யாத்திரையாக சென்று இப்போது திருவாரூருக்கு வந்திருக்கிறோம். ஆஹா, நீங்கள் இருவரும் இங்கு வந்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். என் குருநாதர் தங்களிடம் சில விவரங்களை கேட்க நினைக்கிறார். அதற்கென்ன? நான் இன்று ஒரு சிவனடியாரை சந்தித்து உரையாடுவதென்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது அல்லவா? சொல்லுங்கள் சுவாமி. தாங்கள் இந்த ஊரில் எவ்வளவு காலங்களாக வசிக்கிறீர்கள்? சுவாமி, நான் இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். அதுவே ஒருவருக்கு கிடைக்கும் பெரும் பாக்கியம் அல்லவா? திருவாரூரில் பிறந்தாலே அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றல்லவா சாஸ்திரங்கள் சொல்கின்றது? உண்மைதான் சுவாமி. எப்பிறப்பில் செய்த தவமோ இப்பிறப்பில் இங்கு வந்து பிறக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டி இருக்கிறது. தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள் சுவாமி. மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றுதான் சித்தர்கள் பாடுகிறார்கள். அந்த மூன்று பெருமைக்கும் உரியதாகத்தான் இந்த திருவாரூரும் விளங்குகிறது. உண்மைதான் சுவாமி. தியாகேச பெருமானே இங்கு எழுந்தருளி இருப்பதால் இந்த மூர்த்தி பெருமைக்குரியவர். இங்கு பிறந்தாலே முக்தி எனும் போது அது திருவாரூர் தலத்துக்கே பெருமை அல்லவா? ஆனால் இங்குள்ள தீர்த்தம், இந்த புஷ்கரணி அவ்விதம் பெருமைக்குரியதாக இல்லையே. தாங்கள் சொல்வது உண்மைதான் சுவாமி. உள்ளூர்காரரான தங்களுக்கு இந்த புஷ்கரணிக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரிந்திருக்க வேண்டுமே. நன்றாக தெரியும் சுவாமி. புற சமயத்தார்கள் இங்கு வந்து தங்கள் பாழிகளை அமைத்துக் கொண்டார்கள். திருக்குளத்தின் பகுதிகளையே ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். லோகாயவாதிகள் என்னும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்களும் இங்கு வந்து நிறைந்து விட்டனர். அவர்களும் இந்த திருக்குளத்தை பாழ்படுத்துகிறார்கள். இது என்ன கொடுமை! எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் புகுந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்களே. இது என்ன சாதாரண குளமா? கோயில்களில் உள்ள திருக்குளங்கள் ஒவ்வொன்றிற்கும் சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி என்றெல்லாம் பெயர்கள் ஏற்பட்டிருக்கிறதே. அது என்ன, வெறுமே குறிப்பிடுவதற்காக வைத்த பெயர்களா என்ன? சூரியன் வந்து இந்த நீரில் மூழ்கி எழுந்தார் என்பதாலும், சந்திரன் வந்து இங்கு நீராடினார் என்பதாலும் தான் இந்த திருவாரூர் குளத்திற்கு கமலை புஷ்கரணி என்ற பெயர் ஏற்பட்டது. கமலை என்றால் திருமகள். அந்த திருமகளே இங்கு வந்து இந்த புஷ்கரணியில் நீராடி தியாகேச பெருமானை வணங்கி அருள் பெற்றாள் என்பதுதான் இக்குளத்தின் வரலாறு. இத்தகைய புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து உடலை சுத்தம் செய்து கொண்ட பின்புதான் ஆலயத்திற்குள்ளேயே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட புஷ்கரணியே இப்படி இருந்தால் என்னதான் செய்வது? அது சரி, இங்குள்ள மக்கள் நீருக்கு என்ன செய்கிறார்கள்? ஊர்புறத்தே மிகப்பெரிய கிணறு ஒன்று உள்ளது. அங்கிருந்துதான் நீர் கொண்டு வருகிறார்கள். அது அவரவர் வீட்டு தேவைக்காக செய்வது. கோயிலுக்கு செல்பவர்கள் அந்த கிணற்றடிக்கு சென்று சுத்தம் செய்து கொண்டு வருவது என்பது இயலாத காரியமாயிற்று. சரி சரி, புரிகிறது. அவரவர் வீட்டில் நீராடி விட்டு வந்தாலும் ஆலயத்தின் உள்ளே செல்லும் போது பாதங்களையாவது சுத்தம் செய்து கொண்டுதானே உள்ளே செல்ல வேண்டும். அந்த அளவிற்காவது இந்த புஷ்கரணியை பாதுகாத்திருக்க வேண்டாமா? அதை பற்றி தாங்கள் கவலைப்பட தேவையில்லை சுவாமி. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு போவதற்கென்றே கோவில் வாசலில்
ஒரு புஷ்கரணி இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? அது எப்படி முடியும்? ஆம் சுவாமி, அந்த புஷ்கரணி மனித வடிவத்தில் இருக்கிறது. தாங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது. இந்த புனிதமான காரியத்தை கோவில் வாசலில் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். யார் அவர்? தண்டி. தண்டி, வேதாச்சலம் ஐயாவா? வாருங்கள். இதுதான் உன் சிறப்பு தண்டி. ஒரு முறை குரலை கேட்டு வந்திருப்பது யார் என்று சரியாக தெரிந்து கொள்கிறாய். ஆமாம், இன்று உன் தாயார் வரவில்லையா? கண்ணுக்கு கண்ணாக தன் பிள்ளையை ஒரு தாய் வளர்ப்பாள் என்று சொல்லுவார்களே, அது என் தாய்க்குத்தான் சரியாக பொருந்தும். கண்ணில்லாத எனக்கு கண்ணாக இருந்து நான் செய்யும் இந்த சிவத்தொண்டிற்கு துணையாக இருப்பவரே என் தாய்தானே. ஊரில் உள்ள கிணற்றில் இருந்து அவர் நீர் கொண்டு வந்து தருவதால் தானே கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் பாதங்களை என்னால் சுத்தம் செய்ய முடிகிறது. வணக்கம் ஐயா. வாமா மந்தாகினி, இவ்வளவு நேரம் உன்னை பற்றித்தான் உன் மகன் புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தான். மகனுடைய தொண்டுக்கு பெரும் துணையாக இருக்கிறாயே, நீதான் உண்மையான தாய். புறக்கண்ணால் உலகத்தில் உள்ள எதையும் பார்க்க முடியாவிட்டாலும் தன் அகக்கண்ணால் இந்த திருவாரூர் தியாகேச பெருமானை கண்டு உணர்ந்து அவருக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்நாளின் கடமையாக ஏற்றுக்கொண்டுள்ளான் தண்டி. இல்லற பந்தமே வேண்டாம் என்று துறவரத்தை ஏற்றுக்கொண்டான். இந்த நிலையில் அவன் செய்யும் தொண்டிற்கு உறுதுணையாக இருப்பதை தவிர எனக்கு வேற என்ன கடமை இருக்கிறது? இங்கு வரும் சான்றோர்கள் தண்டி பாத பூஜை செய்தவுடன் அவனை மனமாற வாழ்த்துகிறார்களே, அந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும். நீ சொல்வதும் சரிதான். நமது கோயில் திருக்குளம் இப்பொழுது இருக்கும் நிலையில் தண்டி இப்படி ஒரு சேவையை செய்து கொண்டிருப்பது உன்னதமான செயலாகும். மனிதன் தனக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டாலோ, அங்கத்தில் ஊனம் நேர்ந்து விட்டாலோ அதையே நினைத்துக் கொண்டு இறைவனை பழிப்பதுதான் உலக மக்களின் இயல்பு. ஆனால் தண்டியோ கண்கள் இல்லாமல், காட்சியே இல்லாமல் இருந்தும் அதைப் பற்றி சிறு வருத்தம் கூட இல்லாமல் இப்படி ஒரு அரிய தொண்டை செய்து கொண்டிருப்பதை காணும் பொழுது வள்ளுவன் வாக்குத்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இதை பற்றி கூட வள்ளுவர் பாடியிருக்கிறாரா? அவர் பாடாதது என்ன இருக்கிறது? பொறியின்மை யார்க்கும் பழி என்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்கிறார். இதற்கு பொருள் என்ன சுவாமி? ஒருவன் உடம்பில் ஏதேனும் ஒரு புலன் இல்லாமல் இருப்பது பழியாகாது. ஆனால் சிந்திக்கும் அறிவிருந்தும் ஏதும் செய்யாமல் இருப்பதுதான் பழி என்கிறார். அந்த குரலுக்கு உதாரணம் நீதானப்பா. என் பிள்ளைக்கு இதைவிட வேற என்ன பெருமை வேண்டும்?
சரி ஐயா, நான் சென்று நீர் கொண்டு வருகிறேன். சரி அம்மா. அமருங்கள் ஐயா. தண்டி, நான் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசித்து விட்டு வருகிறேன். வாருங்கள் ஐயா. தண்டி, மாசிலாமணி ஐயாவா? வாருங்கள். இன்னும் தங்களை காணவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் மிக முக்கியமான ஒருவரோடு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆம் தண்டி, ஒரு சிவனடியார் இங்கு வந்திருக்கிறார். இவர் பல திருத்தலங்களுக்கு சென்று அங்குள்ள சிவாலயங்களில் இறைவனை வழிபட்டுக் கொண்டு இன்று நம் திருவாரூருக்கு வந்திருக்கிறார். சைவத்தின் திருவுருவே இவர்தான் எனும்படி விளங்கும் இவரிடம் வழியில் பேசிக் கொண்டிருந்ததில் நான் என்னையே மறந்துவிட்டேன். ஆஹா, தாங்களே அவரை பற்றி இந்த அளவிற்கு சொல்லும் பொழுது நிச்சயம் அவர் உன்னதமானவராகத்தான் இருக்க வேண்டும். இத்தகைய ஒருவருக்கு சேவை செய்ய நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவர் அருகில் இருக்கிறாரா? இதோ என் பக்கத்திலேயேதான் இருக்கிறார். என் வணக்கத்தை வேண்டாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அமர்ந்தே இரு. எழுந்திருக்க வேண்டியதில்லை, நீ சொன்னதே போதும். சுவாமி, தங்கள் திருப்பாதங்களை இந்த தட்டில் வையுங்கள். தங்களுக்கு பாத பூஜை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். எனக்கு பாத பூஜை செய்வதா? அந்த அளவிற்கு நான் உயர்ந்தவன் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் சிறிது நேரமாக நீ செய்யும் சேவையை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி பக்தி பூர்வமாக பாத பூஜை செய்யும் ஒருவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அதனால் நான் தான் அப்பா உனக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். சுவாமி, இது என்ன வார்த்தை? இறைவனை காண எனக்கு விழிகள் இல்லாவிட்டாலும் வழியில் நின்று அவரை காண செல்வோருக்கு பாத பூஜை செய்து அதனால் ஒரு புண்ணியத்தையாவது பெற வேண்டும் என்றுதான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன். ஒரு சிவனடியாரான தாங்கள் இப்படியெல்லாம் பேசி என்னை பாவியாக்கி விடாதீர்கள். அன்பனே, நாங்கள் இறைவனை விழியால் பார்த்தால் என்ன, மொழியால் துதித்தால் என்ன, இவையெல்லாம் புற வழிபாடுதானே. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 மார்க்கங்களை வகுத்த சைவ சித்தாந்தம் சரியை, கிரியை எனும் முதல் 2 மார்க்கங்களை புற வழிபாட்டிற்கும், யோகம் எனும் 3வது மார்க்கத்தை புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டிற்கு செல்வதற்கும், ஞானம் என்பதை அக வழிபாட்டிற்கும் வகுத்து தந்தது. நாங்கள் கண்ணுக்கு நேரே சிவலிங்கத்தை வழிபடுகிறோம். ஆனால் எங்கள் மனம் அதில் லயிக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் நீயோ மனதால் அந்த ஈசனின் மீது லயித்து புறத்தால் அடியவர்களுக்கு தொண்டு செய்கிறாய். உன்னை விட சிறந்த சிவபக்தன் வேறு யார் இருக்க முடியும்? அது மட்டுமல்ல தண்டி, இறைவனை நாம் பார்த்தால் மட்டும் போதாது, இறைவன் நம்மை பார்க்க வேண்டும். அவர் உன்னை போன்ற சிவத்துண்டு புரிகிறவர்களை மட்டும்தான் பார்ப்பார். அத்தகைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது. சுவாமி, இந்த மிக சாதாரணமான ஒருவனையா இப்படி போற்றுகிறீர்கள்? அப்படி நினைக்காதே. பலனை எதிர்பார்க்காமல் சேவை செய்யும் பக்குவம் எல்லோருக்கும் வாய்க்காது. அத்தகைய ஞானம்
உனக்கு சித்தித்திருக்கிறது. திருவாரூர் தியாகேசர் உனக்கு பூரணமாக அருள் புரிவார். நன்றி சுவாமி. அன்பரே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி. பிரசித்தி பெற்ற இந்த திருவாரூர் திருக்கோயிலின் புஷ்கரணி தூர்ந்து போயிருப்பதை பற்றி இவ்வூரில் யாருக்குமே கவலை இல்லையா? இந்த ஊரில் இத்தனை பேர் இருந்தும் ஏன் அந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தவில்லை? மூர்த்தியின் பெருமை தீர்த்தம் அல்லவா? அதை தரும் குளமே வறண்டு கிடந்தால் கோயிலின் மகிமையே குறைந்து விடுமே. கோயில் குளத்தை பற்றி யாருமே கவலைப்படாமல் இருந்தால் எப்படி? சுவாமி, தாங்கள் சொன்னது அந்த ஈசனே தங்களுக்குள் இருந்து சொன்னதாக கருதுகிறேன். இன்று கூடும் ஊர் பஞ்சாயத்திலேயே இது பற்றி கோரிக்கை வைக்கிறேன். எப்படியாவது கோயில் குளத்தை தூரெடுத்து மீண்டும் கமலை புஷ்கரணி என்று சொல்லும்படி செய்கிறேன். இது அந்த தியாகேசர் மீது ஆணை. இன்று நம் ஊர் சபையில் ஒரு நிலத்தகராறு வந்திருக்கிறது. நண்பர்களாக இருந்த இருவர் ஒரு நிலத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டு நியாயம் வழங்கும்படி கேட்டு முத்தரசும் பழனியும் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வர இருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனேயே நாங்கள் அவர்களுக்கென அளந்து தரப்பட்ட வரைபடத்தை வாங்கி ஆராய்ந்து பார்த்து விட்டோம். இந்த பழனி இடத்தைத்தான் முத்தரசு ஆக்கிரமித்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. என்ன முத்தரசு, இது உண்மையா இல்லையா? இவர் தலையை குனிந்திருப்பதிலிருந்தே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் என்பது தெரியவில்லையா? முத்தரசு, பழனியிடமிருந்து ஆக்கிரமித்த நிலத்தை நீ உடனே திருப்பித் தர வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அத்தோடு நீ செய்த இந்த செயலுக்காக ஊர் சபைக்கு 10 பொற்காசுகள் அபராதமாக வழங்க வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். சரி, நான் வருகிறேன். ஊர் சபையின் தலைவருக்கும் அவரோடு இருக்கும் பெரியவர்களுக்கும் என் வணக்கம். தண்டி, வாப்பா. ஐயாவிற்கு என் பெயர் தெரிந்திருப்பது வியப்பாக இருக்கிறது. இந்த ஊரில் தியாகேசர் கோயிலுக்கு போகாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படி போகிறவர்களில் உன்னை அறியாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? உன்னிடம் பாத பூஜை செய்து கொண்டவர்களில் நானும் ஒருவனாயிற்றேன். அது என் பாக்கியம் ஐயா. ஊர் சபைக்கு பார்வையற்ற நிலையில் நீ வந்திருப்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களிடம் ஒரு வேண்டுகோளோடு வந்திருக்கிறேன். ஊர் சபையால் தீர்த்து வைக்க முடிந்த பிரச்சனையானால் நிச்சயமாக அதை செய்கிறோம். என்னவென்று சொல். ஐயா, சற்று நேரத்திற்கு முன் இங்கு ஒருவர் நிலத்தை மற்றொருவர் ஆக்கிரமித்ததை பற்றி விசாரித்து அவர்கள் வழக்கில் என்ன நடந்தது என்பதை முன்னமே கண்டறிந்து வைத்துக் கொண்டு மிகவும் நியாயமான தீர்ப்பை வழங்கினீர்கள். அது என் கடமை. ஆனால் ஊருக்கே பொதுவான திருக்கோயில் திருக்குளத்தை, கமலை புஷ்கரணி என்ற புனித இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட சிலர் அந்த குளத்தையே தூண்டு போகும்படி செய்துவிட்டனர். இதனால் கோவில் குளமே பயனற்றதாக போய்விட்டது. நாச்சியப்பா, சொல் பேச்சியப்பா. இவன் யாரை பற்றி சொல்கிறான் என்று புரிகிறதா? நம்மை பற்றி தான் சொல்லுகிறான் என்று எனக்கு தெரியாதா? தெரிந்த பிறகும் சும்மா இருக்கலாமா? இருக்கவே கூடாது. என்ன செய்யலாம்? குறுக்கிட்டு பேசி இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அது ஊர் தலைவரே, என் பெயர் நாச்சியப்பன், இவன் பெயர் பேச்சியப்பன். உங்களை பற்றி எனக்கு தெரியும். சொல்ல வந்ததை சொல்லுங்கள். இந்த தண்டிக்கு பார்வைதான் தெரியாது என்று நினைத்தோம். ஆனால் ஊர் நிலவரமும் தெரியாது என்பது இப்போதுதான் புரிகிறது. பாருங்கள், ஒருவரது ஊனத்தை பரிகசித்து பேசுவதை இந்த அவை ஒருபோதும் அனுமதிக்காது. இல்லை இல்லை, பேசவில்லை. நாங்கள் சொல்ல வந்ததே வேறு. சொல்லுங்கள். தலைவரே, குளம் ஆக்கிரமிப்பு நடந்ததால் அழுக்காகி தூர்ந்து போயிற்றா, அல்லது தூர்ந்து போனதால் மக்கள் சிலர் குளத்தை சுற்றி தங்களுக்கான இருப்பிடங்களை ஏற்படுத்திக் கொண்டார்களா என்பதை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்பது போன்ற சிக்கலான கேள்விதான் இது.
சம்பந்தமில்லாமல் பேசுவதில் சிறந்தவர் நாச்சி அப்பனா பேச்சி அப்பனா என்பது போன்ற கேள்விதான் இது. தண்டி இன்னும் பேச வந்த விஷயத்தை பேசவே இல்லை. அவர் வேண்டுகோள் என்ன என்பதும் தெரியவில்லை. அதற்குள் நீங்களாக வந்து எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று உங்களை நீங்களே ஏன் வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள்? தண்டி, நீ சொல்லப்பா. ஐயா, கோவில் குளம் எவ்வளவு காலத்திற்கு தான் தூர்ந்து கிடப்பது? அதில் தூர் வாரி நீர் பெருகி கோவிலுக்கு வருவோர் பயன் பெறும்படி செய்ய வேண்டும். பார்த்தீர்களா? இதற்காகத்தான் நான் அப்பொழுதே குறுக்கிட்டு பேசினேன். தலைவரே, கோவில் குளம் தூர்ந்து போயிருப்பது கண்ணில்லாத இவருக்கு தெரியும் போது இரு கண்கள் படைத்த உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அல்லது கோவிலுக்கு செல்லும் வழியில் குளம் தூர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கவே இல்லையா? யாருக்கும் இல்லாத அக்கறை இவருக்கு மட்டும் ஏன்? ஏதோ தகப்பன் வைத்துவிட்டு போன ஒரு வீடு இவருக்கென்று இருக்கிறது. கோயிலில் பிரசாதம் என்ற பெயரில் தரும் சோறும் கிடைத்து விடுகிறது. அதை தின்றுவிட்டு அங்கு வருகிறவர்கள் காலை கழுவி பிழைப்பதை விட்டுவிட்டு இவர் பாத பூஜை செய்வதைத்தான் இப்படி சொல்கிறாயா? ஆமாம், அதைத்தான் சொல்லுகிறேன். அதை செய்து கொண்டு கோவில் வாசலில் விழுந்து கிடக்காமல் இதற்கெல்லாம் ஏன் வர வேண்டும்? கண்தான் இல்லை என்று பார்த்தால் சிந்திக்கும் அறிவு கூடவா இல்லாமல் போய்விட்டது? இத்தோடு நிறுத்தப் போகிறீர்களா? இல்லை ஊர் சபையிலிருந்தே உங்களை விலக்கி வைக்கட்டுமா? நாங்கள் என்ன இல்லாத கதையா சொல்லுகிறோம்? உண்மையை தானே சொல்லுகிறோம். இதற்கெதற்கு இப்படி கோபப்படுகிறீர்கள்? எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இத்தோடு நீங்கள் இந்த பேச்சை நிறுத்தவில்லை என்றால் நான் எடுத்த முடிவை இப்போதே நிறைவேற்ற வேண்டி வரும். தண்டி சொல்வது சிறந்த கருத்துதான். ஆனால் இதை செய்வதற்கு நிறைய பொருள் வேண்டும், ஆட்கள் வேண்டும். ஆக பணபலமும் படைபலமும் வேண்டும். ஊர் சபை இதை எடுத்து செய்ய முடியாது. மன்னரே இதை செய்ய முன்வந்தால்தான் இது நடக்கும். புரிகிறதா தண்டி? புரிகிறது ஐயா. அப்படியானால் நான் மன்னரை சந்தித்து இதை பற்றி பேசுகிறேன். என் வேண்டுகோளை அரசவையில் வைக்கிறேன். சோழ மன்னர் ஆதித்ய சோழர்! சோழ மன்னர் ஆதித்ய சோழர்! மன்னர் ஆதித்ய சோழர்! வணங்குகிறோம். அமருங்கள். அரச பிரதானிகளே, இந்த திருவாரூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை நான் ஆட்சி புரிய தொடங்கிய நாள் முதல் இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டதே இல்லை. இந்த அளவிற்கு நமது நிதி ஆதாரம் பாதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? 2 ஆண்டுகளாக மழை இல்லாமல் போனதுதான் காரணம் மன்னா. விசும்பின் துளிவேலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது என்றார் வள்ளுவர். அந்த நிலைதான் இப்போது சோழ நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து மழை துளி விழாவிட்டால் பூமியில் பசும்புல்லின் தலையை கூட காண முடியாதென்று அவர் குறிப்பிட்ட அந்த நிலை தற்போது நம் சோழ நாட்டில் நிலவி வருகிறது. ஆமன்னவா, மழை இல்லாததால் எல்லா வளங்களும் குறைந்து விட்டன. இருப்பதை கொண்டு நாட்களை ஓட்ட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. என் முன்னவர்களின் ஒருவரான முசுகுந்த சக்கரவர்த்தி சப்த விடங்கரை கொண்டு வந்து மூல விடங்கரை பிரதிஷ்டை செய்த திருத்தலம் இந்த திருவாரூர். மனுநீதி சோழர் தமது மகன் மீது தேர்வுந்து சென்று தர்மத்தை நிலைநாட்டிய திருத்தலம் இந்த திருவாரூர். இங்கு இப்படி வானம் பொய்த்து மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து பொது காரியங்களுக்கு எடுத்து செலவிட முடியாத அளவிற்கு அரண்மனை பெட்டகத்தின் நிதி ஆதாரம் குறைவுபடும் என்று யார் நினைத்திருக்க முடியும்? மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். என்ன செய்தி? தண்டி என்ற ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார். நான் முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்ப வேண்டியதுதானே? நான் சொன்னேன் மன்னவா. ஆனால் அவர் தங்களை பார்த்தே தீர வேண்டும் என்று காத்திருக்கிறார். வீரனே, வந்திருப்பவர் பெயர் என்னவென்று சொன்னாய்? தண்டி என்றார். அவர் பார்வையற்றவரா? ஆமாம் அமைச்சர் பெருமானே. மன்னவா, அந்த தண்டி என்பவர் தியாகேசர் கோவில் வாசலில் அமர்ந்து கோவிலுக்குள் செல்பவர்களுக்கு
பாதங்களை துடைத்து சேவை புரிந்து வருகிறார். தாங்கள் கோவிலுக்கு செல்லும் நேரத்தில் பரிவாரங்கள் சூழச் செல்வதால் அவர்கள் தண்டியை தங்களிடம் நெருங்க விடுவதில்லை. அதனால் தாங்கள் அவரை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஓ, அப்படியா? ஆம் மன்னவா. அவர் பிறவி குருடராக இருந்தும் திருவாரூர் தியாகேசன் கோவிலுக்கு நாள்தோறும் தொண்டு புரிந்து வருகிறார். அவர் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் ஈசனை மட்டுமே நம்பி வாழ்பவர். அவர் அப்படி உங்களை சந்தித்தே தீர வேண்டும் என்று கடின சித்தத்தோடு இருக்கிறார் என்றால் நிச்சயம் ஏதாவது முக்கியமான காரணமாகத்தான் இருக்கும். ஆகையால் அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை கேட்டறிய வேண்டும் என்று வேண்டுகிறேன் மன்னவா. தாங்கள் சொல்வதும் சரிதான். வீரனே, அவரை உள்ளே அழைத்து வா. உத்தரவு மன்னவா. அமைச்சரே, பிறவி குருடனான ஒருவர் இத்தகைய சேவை செய்கிறார் என்பது பாராட்டத்தக்கதுதான். ஆனால் அவர் அரண்மனைக்கு வந்து நம்மிடம் பேச என்ன இருக்கிறது? தெரியவில்லை மன்னவா. இருப்பினும் அவர் இங்கு வந்திருப்பது அவரது சொந்த விஷயத்திற்காக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். சோழ நாட்டின் மாமன்னர் ஆதித்த சோழருக்கும் அவரது அவையில் உள்ள பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கம். மன்னவா, இவர்தான் நான் கூறிய தண்டி. புரிகிறது. தண்டி, என் குரலை வைத்து நான் யார் என்று சொல்லு பார்ப்போம். மற்றவர்களின் குரல் ஒலிதானே எனது பாவை அமைச்சர் பெருமானே. அற்புதம், அற்புதம். தாங்கள் இந்த அவையில் இருக்கக்கூடும் என்று நினைத்தேன். அதன்படி தாங்கள் இங்கு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்லது. தாங்கள் வந்த காரணத்தை மன்னரிடம் தெரிவியுங்கள். சொல்லுங்கள் தண்டி. மன்னவா, ஒரு முக்கியமான வேண்டுகோளுக்காக தங்களை நாடி வந்திருக்கிறேன். எதுவாயினும் சொல்லுங்கள். திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் தியாகேச பெருமானின் சிறப்பை நான் சொல்லிதான் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. வழி வழியாக சோழ மன்னர்களால் பல திருப்பணிகள் செய்யப்பட்ட திருக்கோவில்களில் அதுவும் ஒன்று. அத்தகைய திருக்கோவிலுக்கு சொந்தமான குளம் தூர்ந்து போயிருக்கிறது மன்னவா. வானத்தில் இருந்து வரும் மழை நீர் இல்லாமல் போனாலும் பூமிக்குள் இருந்து ஊற்று நீர் பெருக்கெடுக்கும் பெருமை வாய்ந்த திருக்குளம் அது. ஆனால் அதை ஊற்று நீர் வர முடியாமல் அடைத்து விட்டார்கள். குளத்திற்குரிய மற்ற பகுதிகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டு குளத்தையே அசுத்தப்படுத்தி விட்டார்கள். இந்த நிலையில் அதை நாம் தூர்வாரி சுத்தப்படுத்தினால்தான் திருக்கோயிலுக்கு வருபவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு கோயிலுக்குள் பிரவேசிக்க முடியும். அதனால் குளத்தை அகலப்படுத்தி சுத்தப்படுத்தும் வகையில் உழவார பணியை செய்ய வேண்டும் மன்னவா. தாங்கள் சொல்வது நல்ல காரியம்தான். அவசியம் செய்யப்பட வேண்டிய திருக்கோயில் பணிதான். கண் பெற்றவர்களாக இருந்தும் தினமும் அந்த பாதையில் அந்த குளத்தின் நிலையை பார்த்தபடி செல்லும் யாருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் தங்களுக்கு தோன்றியிருக்கிறது. அதை சொல்வதற்காக அரசவையை நாடி வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆர்வம் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆஹா மன்னவா, தாங்கள் என் கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கள் பேச்சு எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. மன்னரே பொறுப்பேற்று இப்பணியை நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்லி நாளையே ஊர் மக்களை அழைத்து உழவார பணியை தொடங்க சற்று பொறுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இது மிக முக்கியமான பணிதான். ஆனாலும் ஓரிரு நாட்களில் உடனே செய்யக்கூடிய பணி அல்ல. பலர் சேர்ந்து நாள் கணக்கில் செய்ய வேண்டிய பணி. நிறைய பொருள் செலவாகக்கூடிய பணி. ஆனால் இப்போது நாட்டில் வறட்சி நிலவுவதால் போதுமான நிதி ஆதாரம் நம்மிடம் இல்லை. அதனால் உடனே செய்தாக வேண்டிய மக்களுக்கு உடனடி தேவையான பணிகளை செய்துவிட்டு அதன் பிறகுதான் இதை செய்ய முடியும். அதற்கு சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம்.
அதன்பின் நான் தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். பிறகு இதை தொடங்கலாம். நீராதாரமும் மனிதனுக்கு வாழ்வாதாரம் தானே மன்னவா. அதை முதலில் செய்வது நல்லதல்லவா? எதை எப்போது செய்வது என்பதை பற்றி நான் தீர்மானித்துக் கொள்கிறேன். நீங்கள் புறப்படுங்கள். மன்னவா, நான் ஒன்று சொல்லலாமா? நாட்டில் நிலவும் சங்கடமான நிலை பற்றி சொன்னீர்கள். அதற்கு கூட கோவில் குலத்தை கவனிக்காமல் விட்டதும் காரணமாக இருக்கலாமே. ஆகையால் திருக்குலத்தை சீர் செய்தால் நாட்டின் பொருளாதாரமும் சீரடையும். அமைச்சரே, மன்னவா, இவர் பார்வையற்றவர் என்னை சந்திக்க பெரும் முயற்சி செய்து வந்திருக்கிறார் என்று தாங்கள் சொன்னதால் தான் இவருக்கு மரியாதை கொடுத்து அவைக்கு அழைத்தேன். இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் இவருக்கோ அரச சன்னிதானத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மரபு தெரியவில்லை. இதோ பாட்டண்டி, நீ நினைப்பது போல் அது உடனே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. வேலை வரும்போது சொல்லி அனுப்புகிறேன். தளபதியாரே, மன்னவா, நீங்கள் அவரது வீட்டிற்கு சென்று அவரை விட்டு வாருங்கள். ஆகட்டும் மன்னவா. அமைச்சர்களே, சபை கலையலாம். தண்டி, மன்னர் ஒரு விஷயத்தில் இது இப்படிதான் என்று தீர்மானித்து விட்டால் அதன் பின் அதை பற்றி விவாதிக்க கூடாது. அவர் தன் முடிவிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டார். நீ வழக்கம் போல் உன் வேலையை பார்த்துக் கொண்டு அமைதியாக இரு. மன்னர் அறிவித்ததும் நானே உன்னை அழைக்கிறேன். தண்டி, தண்டி, என்னம்மா? எவ்வளவு நேரமாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? எதற்காக? உணவு அருந்தத்தான். சாப்பிடவா? எனக்கு வேண்டாம் அம்மா. இறைவனுக்கான தொண்டை செய்ய முடியாத எனக்கு உணவு எதற்கு? நீ எதை பற்றி சொல்கிறாய்? திருக்குளத்தில் தூர்வார்வதை பற்றி தான் சொல்கிறேன். இது ஊருக்கே நன்மை தரும் செயல்தானே. தூர்வாரிய பின் குளத்தில் நீர் ஊற்றெடுத்தால் குளம் நிறைந்து இங்கு வரும் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு நீராடிவிட்டு கோயிலுக்குள் செல்வார்களே. இதை ஏன் யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? உலகமே அப்படித்தான் தண்டி. தனக்கு நன்மை இருக்கிறது என்றால் தான் ஒரு காரியத்தை செய்வார்களே தவிர ஊருக்கு உழைக்க வேண்டும் என்ற அக்கறை யாருக்குமே கிடையாது. அப்படியானால் குளத்தை சுத்தப்படுத்தவே முடியாதா? அது நம் கையில் இல்லையப்பா. அது ஊரே சேர்ந்து செய்ய வேண்டிய செயலாயிற்றே. ஏதோ நீ உன்னால் முடிந்த தெய்வ தொண்டை செய்து கொண்டிருக்கிறாய். நான் இருக்கும் காலம் வரை என்னால் முடிந்த அளவிற்கு கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து உனக்கு தருகிறேன். உன் தொண்டை நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு. ஆனால் நம் சக்திக்கு மீறிய ஒரு செயலை செய்ய நினைத்து அது நடக்கவில்லையே என்று நீ சங்கடப்படாதே. அது நம்மால் முடியாது. ஏன் முடியாது? இறைவனின் திருக்கோயில் பணியை ஊரார் செய்யாவிட்டால் என்ன? நானே செய்கிறேன். இனி யாரையும் எதிர்பார்த்து எந்த பயனும் இல்லை. வேண்டாம் தண்டி, இப்படியெல்லாம் ஏதேதோ நினைத்துக் கொண்டு அந்த குளத்தில் நீ இறங்கி விடாதே. இல்லை அம்மா, இறைவன் இதை என் மூலமாகத்தான் நடத்த வேண்டும் என்று எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனால் யார் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, மன்னர் உதவி செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, நானே செய்வதென்று தீர்மானித்து விட்டேன் அம்மா. தண்டி, இப்போது நீ உன் நிலையை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கே ஒருவரின் துணை வேண்டும். அப்படி இருக்க யார் துணையும் இல்லாமல் அந்த குளத்தில் நீ எப்படி இறங்க முடியும்?
குளத்திலிருந்து தூர்வாரி கொண்டு போய் வெளியில் எப்படி கொட்ட முடியும்? வேண்டாம் அப்பா, வேண்டாம். இந்த எண்ணத்தை விட்டுவிடு. சரியம்மா, அதை பற்றி பிறகு தீர்மானிக்கலாம். நீங்கள் சென்று உணவை எடுத்து வாருங்கள். சரியப்பா.